மலர்களில் தேனை தேடி மல்லிகை பூவை சூடி உலகை நான் வளம் வந்தேனும் விழிப்பார்வையா. முல்லைக்காட்டில் முங்கி எழுந்து வரும் முத்துக்கடல் தென்றல், தமிழ்ச்சேயின் மழலை மொழி இவற்றுக்கெல்லாம் விளம்பரம் தேவையெனில் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இலக்கியச் சாரல் அமைப்புக்கும் விளம்பரம் தேவையில்லை. தென்றலின் தழுவலுக்கு தென்பொதிகை காத்திருக்கும், தெருவெல்லாம் சுற்றி வரும் பையனுக்கு தெரு புழுதி காத்திருக்கும், வண்டினங்கள் உண்டு மீள வாச மலர் காத்திருக்கும், வாழ்வழிக்க வந்தவனின் வளைக்கரம் பிடிக்க வளைக்கரம் காத்திருக்கும், கள்ளனின் வரவிற்கு கார் இருள் காத்திருக்கும், கவிஞனின் வரவிற்கு கற்பனைகள் காத்திருக்கும், பாட்டாளியின் பசியோட்ட பசுங்கூழ் காத்திருக்கும், பசுங்கன்றின் பசியோட்ட பால் மடி கணத்திருக்கும். காத்திருக்கும் உங்களுக்கு வழிவிட்டு இன்று ஏற்புரை வழங்குவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நேற்று ஒரு 2:30 மணி அளவில் தான் எனக்கு ஜான் கணேசன் ஐயா அவர்கள் அறிவுறுத்தினார்கள். இன்று உங்கள் நிகழ்ச்சி நாளை சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. பல்வேறு கட்டங்களை தாண்டி இந்த நிகழ்ச்சி அம்மையார் முருக சரஸ்வதி அம்மையார் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியே தீர்வோம் என்று இந்த நிகழ்ச்சி இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறைவான எண்ணிக்கை எனக்கு ஒரு பொருட்டல்ல. இதே மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறோம். இங்கே அறிஞர் பெருமக்களுடைய பேச்சுக்கள் எனக்கு உண்மையிலேயே மனம் புலங்காயுதம் அடைக்கிறது. இந்த இவ்வளவு பேச்சை இது தொலைபேசி வழியாக பலர் என்னை பாராட்டி இருக்கின்றார்கள். இன்று காலையில் நேற்று ஒருத்தருக்கு வாக்கிங் போகும்போது ஒரு புஸ்தகம் கொடுத்தேன். அவர் போய் 2 மணி நேரத்தில் ஒரு பாராட்ட சொன்னார். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, இவருக்கு எப்போ புஸ்தகம் கொடுத்தீங்க அப்படின்னு. வாக்கிங் போகும்போது ஒரு புஸ்தகத்தை கொடுத்தேன். வீட்டில் போன உடனே அவர் தமிழாசிரியர், ஓய்வு பெற்றவர். அவருக்கு வயசு 92 ஆகுது. அந்த மாதிரி இன்று நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தருகின்ற ஜான் கணேசன் ஐயா அவர்கள் இடையில அவருடைய நட்பு கொஞ்சம் விடுபட்டு விட்டது. ஏனென்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது அவரை பார்ப்பதே எனக்கு கடினமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால நட்பு. அருகில் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு. இப்பொழுது ஒரு 10 ஆண்டுகள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தோம். அம்மையாரையும் தெரியும், அவரையும் தெரியும். என்னுடைய பையன்கள்லாம் அவர்கிட்ட படிச்சிருக்காங்க. இப்பொழுது நான் மன்தோப் ரோட்டில் ஜிகே நகரில் குடியிருக்கிறேன். அதனால் இடையில ஒரு தொய்வு ஏற்பட்டது. எதுக்கு என்றால் என்னுடைய உடல்நிலையை கருதி தான் அந்த தொய்வு ஏற்பட்டது. நான் 17ஆம் ஆண்டு கவிதை எழுத ஆரம்பித்தேன். அதாவது வாகீச கலாநிதி அவருடைய தலைமையில் தான் வரவேற்பு கவிதை தான் எனக்கு பிடிக்கும். சங்கரவேல் நாயகன் சாருடைய மேடைகளில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேடைகளில் ஆண்டு விழாவில் வரவேற்பு கவிதை தான் எனக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பட்டிமன்றமோ வழக்காடு மன்றமோ பேசக்கூடிய அறிஞர்களை பாராட்டி அந்த கவிதைகளை நான் வளர்த்து கொண்டேன். பிறரை பாராட்டுவது எனக்கு ஒரு உற்சாகம். கவிதை எழுது பெருசு கிடையாது. பிறகு இப்போ நான் ஒரு 6 பேர் பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்கன்னா அந்த 6 பேருடைய திறனையும் பாராட்டணும். அவர்கள் என்ன பொருளில் பேசப்போகிறார்கள் என்பதை அறிந்தும் பாராட்டணும். அதை அப்படித்தான் நான் இதை வளர்த்து கொண்டேன். திருமணத்திற்கு முன்னால் இலக்கிய பேரவை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு 10 ஆண்டுகள் அதில் நான் பணிபுரிந்து செயலாளராக இருந்தேன். அப்போ பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த இலக்கிய பேரவையில் பேச வைத்தேன். அப்போ தான் அந்த கிவா ஜெகநாதனுடைய அந்த பேச்சில் இன்றைக்கும் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அவருக்கு பால் ஆற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். பால் ஆற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், என்ன ஆற்ற மாட்டாதவன் என்று நினைத்தீரோ அப்படின்னாரு. என்னைய இல்லையா, கொஞ்சம் பால் ரொம்ப சுடுது, அதனால நான் ஆற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இளம்பரை மணிமாறன் அப்போ தான் ஃபீல்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் 25 ரூபா. எங்களால் நாங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது அந்த ஃபீஸை கூட கொடுக்க முடியல.
ஒரு அந்த நேரடியாக உங்களுக்கு சொல்கிறேனே, அந்த ஃபீஸை கொடுக்க முடியாத காரணத்தினால நண்பர்களாக வந்து 2 ரூபா 1 ரூபா அப்போ பெருசு. 1970 வந்து அந்த 2 ரூபா வந்து ரொம்ப பெருசு. மொய் எழுதுறதே 2 ரூபாய்க்கு தான் எழுதுவாங்க. பெரிய மொய் 5 ரூபா, சின்ன மொய் 3 ரூபா 1 ரூபா 2 ரூபா. திருமணத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் எழுதுவாங்க. அந்த சமயத்தில் ஆளுக்கு 2 1 போட்டு 25 ரூபாய் அந்த அம்மாட்ட போய் கொடுத்தோம். அதே மாதிரி மதுரை ஆதீனம் இந்த மாதிரி எல்லாம் ஆடுகளெல்லாம் கூப்பிட்டு வந்து வளர்த்து கொண்டதுனால எனக்கு வந்து இந்த சைவ சித்தாந்த கழகத்தில் வந்து ஈடுபாடு உண்டு. அங்கே தான் எனக்கு வந்து இந்த திருநாவுக்கரசர் வந்து விருது கொடுத்தாங்க. அப்போ வந்து சைவ சித்தாந்த கழகத்திலேருந்து பேச போகும்போது பல ஊர்களில் வந்து இந்த சைவ சித்தாந்தம் பற்றி பேச போவேன். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இந்த கதிரேசன் கோயில் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு என்னை வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த ஜேடிவிக்காரங்க வந்து 1 மணி நேரம் பேச வச்சாங்க. அது வந்து ஒளிபரப்பாச்சு. ஆனால் சங்கரவள்ளி நாயகம் சாரோட எப்போ சேர்ந்தேனோ அன்றிலிருந்து பேச்சு பயிற்சியும் வளர்த்து கொண்டேன். இந்த எழுத்து பயிற்சி பின்னால் தான். இந்த வானொலியில் வந்து பேசக்கூடிய வாய்ப்பும் அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தார். நெல்லையிலும் சரி, தூத்துக்குடியிலும் சரி, அவர் எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போயிடுவார். வேன்லையோ கார்லையோ எங்கே போனாலும் கூப்பிட்டு போயிடுவார். அவர் போக முடியாத இடத்துக்கு என்னை அனுப்புவார். அவர்கிட்ட தான் எம்ஃபில் படித்தேன். எம்ஃபில் படிக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கிட்ட படிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். எதை என்னாலும் உடனே தூக்கி தூக்கி வெட்டிஞ்சிருவார். நல்லா அடிப்பாங்க நல்லா அடிப்பாங்க அப்படின்னு அழுகு கூட வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் என்னை வந்து வளர்த்தவர் அவர் தான். அந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே இன்றைக்கு அது பயன்படுது. இந்த புஸ்தகமெல்லாம் அப்போ எழுதுனதான், 2008 எழுதுனதான், இப்போ இல்லை. அதை அப்படியே ஃபைல் பண்ணி வச்சு பத்திரமா வச்சுருந்தேன். அதே மாதிரி முதல் புஸ்தகம் வந்து வள்ளுவமும் சத்திய சோதனையும் ஒரு ஒப்பீடு என்ற ஒரு புஸ்தகம் வந்து அதே மாதிரி ஃபைல் பண்ணி வச்சதுனால அதையும் வந்து 2வது போட்டேன். எதனால போட்டேன் அப்படின்னா, அவரை வந்து இந்த ரோசையா வந்து சொல்லுவார், சங்கரவண்ணன் சார், நீ ஏதோ மேடையில் ஏறி பேசிகிட்டே இருக்கீங்களே, ஏதாவது ஒரு புஸ்தகம் எழுதுங்கய்யா அப்படின்னு அவரை வைவார். சங்கரவண்ணன் சாரை இந்த மாதிரி புஸ்தகம் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பெருமை, நீங்கள் பேசுறதுனால உங்களுக்கு பெருமை கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி ஒரு 3 புஸ்தகத்தை, நாங்கள் இருக்கும்போது ஒரு 3 புஸ்தகத்தை வெளியிட்டார். அந்த முறையில் வந்து நம்மளும் வந்து நமக்கு பிறகு இந்த புஸ்தகங்கள் வந்து இந்த உலகத்தில் தவழ வேண்டும் என்ற நினைத்து தான் இந்த புஸ்தகத்தை எழுதினேன். இது காற்றில் கலந்த கவிதைகள் வந்து சார்ட்டு சொல்லும் போதே சொன்னேன், இது வானொலியில் ஒலிபரப்பான இந்த நிகழ்ச்சி என்னுடைய அறிவுரையாக இந்த தலைப்பை கொடுத்துருக்குறேன். எப்படி சார் இருக்கு? நான் நல்ல தலைப்பாக இருக்குது அப்படின்னு. இந்த புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் அவருக்கு தெரியாதல்ல, அவரை கேட்டு தான் இந்த மாதிரி இந்த பதிப்பை நான் பதித்திருக்கிறேன். இன்னும் 3வது புஸ்தகம் வந்து, அதாவது பாரதி என்றொரு மானுடன், அது அச்சுக்கு போயிடுச்சு, திருத்தி கொடுத்தாச்சு. திருத்தி கொடுத்த பிறகு இன்னும் அடுத்த ஆண்டு விழாவிலையோ அதுக்கு பிறகு உள்ள விழாவிலையோ அதை வெளியிடலாம் என்று நினைக்கிறேன். இந்த புஸ்தகத்தினுடைய பின் வரிசையில் வந்து மொத்தம் ஒரு 120 பக்கம் தான் வந்தது. அதை கூட கொஞ்சம் புஸ்தகமாக பக்கங்கள் வெளியிட வேண்டும் என்ற நோக்கோடு தான் கவிஞனை செதுக்கிய அறிஞர்களின் நல்முத்துக்கள், அதெல்லாம் எங்கே தயார் பண்ணேன் அப்படின்னா, நான் பல புத்தகங்களை படிக்கும்போது சில மேற்கோள் வந்து அந்த அறிஞருடைய மேற்கோளை டைரியில் எழுதி வச்சிருப்பேன். அதை எழுதுனதில் வந்து செலெக்ஷன் பண்ணி ஒரு 60 மட்டும் போட்டேன். அந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சி தான் இந்த அறிஞருடைய நல்முத்துக்கள். இன்று வந்து முன்னிலை வகித்த முனைவர் திருமதி முருக சரஸ்வதி அவர்கள் மிக அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்றினார்கள். என்னுடைய புத்தகத்தை பற்றியும் என்னை பற்றியும் இந்த காற்றில் கலந்த கவிதைகளை பற்றியும் அருமையான ஒரு நிகழ்ச்சி. அடுத்தபடியாக திரு ராஜசேகர்கள் தமிழாசிரியர்கள், அதாவது உணர்ச்சிகரமான ஒரு பேச்சு. புத்தகத்தை எப்படி தான் படித்தாரோ தெரியல, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமாக, நான் கூட இந்த மாதிரி எல்லாம் அதை ரசித்து எல்லாம் பார்க்கல. இந்த புஸ்தகத்தை வந்து எழுதுகிற போதும் சரி, சில நாள் வாய்ச்சி அப்படி விட்டுருவேன். இவ்வளவு ரசனையோட படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மெய்சிலுத்து போனேன் அவருடைய பேச்சில். உண்மையிலேயே திருமதி செல்வம் அவர்கள் அதே மாதிரி தான். புஸ்தகத்தை வந்து அவர்கிட்ட வந்து நேரடியாக ஒரு புஸ்தகம் கொடுத்துருந்தேன். அவர் எங்கேயோ அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த புஸ்தகத்தை கொடுத்தேன். மிக அருமையான முறையில் மேற்கோள் காட்டி ஒவ்வொரு வரியையும்
ஒவ்வொரு தலைப்பையும் அதை வந்து நமக்கு நம்ம மறந்தாலும் அதை திருப்பி திருப்பி அந்த வாசகங்களை சொல்லுகின்ற போது எனக்கு உண்மையிலேயே நாம் தானா இந்த புத்தகத்தை எழுதினது என்ற ஒரு சந்தேகமே எனக்கு வந்துவிட்டது. உண்மையே தான், இது நம்ம தானே எழுதினோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அடுத்து திருமதி சுப்புலட்சுமி அவர்கள், உண்மையிலேயே அவர் வந்து வானொலியில் வந்து நிறையா பேசியிருக்காங்க. அவருடைய சொல்லாட்சி வந்து மிக அருமையாக இருந்தது. இந்த புத்தகத்தை நல்ல முறையில் படித்து முக்கியமான குறிப்புகளை மட்டும் சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் விநாயக சுந்தரி அவர்கள் வந்து எனக்கு இப்போ இல்லை, திருவள்ளுவர் மன்றத்திலிருந்தே அவர்களுக்கு தெரியும். அருமையான, அதாவது கவி பாடக்கூடியவர்கள், இனிய, அதாவது சங்கீதத்தை, அவருடைய சங்கீதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அவர்கள் வந்து இன்னைக்கு மிக சிறப்பான முறையில் சென்றார்கள். அடுத்து நம்ம தமிழ் செம்மல் சார் வந்து திடீர்னு வந்து நல்ல முறையில் பாராட்டினார்கள். அவருக்கு வந்து நீங்கள் நிறையா புஸ்தகம் எழுதணும், இன்றையிலிருந்து ஏதாவது ஒரு புஸ்தகம் எடுத்து அடுத்தது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து புத்தகத்தோடு வரணும். திறனாய்வுக்கு நாங்கள் திறனாய்வு பண்ணணும் உங்கள் புத்தகத்தை, என்ன அது மாதிரி வரவேற்பு நல்கிய வானொலி புகழ் கிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பத்திலே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவர் வந்து எந்த நிகழ்ச்சியை போனாலும் ஒருத்தரையும் விடாமல் நிகழ்ச்சியுடைய தொகுப்பாக நல்ல ஒரு தொடரை வைத்து இன்று சிறப்புரையாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக கவுனியன் பள்ளியினுடைய பள்ளி மாணவி முதலிடம் பெற்றதுக்காக அந்த ஆசிரியர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தை வந்து கேட்டவுடன் இந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்த அவர் வந்து சிவராஜ் தானே சார், சிவராஜ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இதே போல் எங்கள் இலக்கியச்சார்களுக்கும் மகிழ்வோர் மன்றத்துக்கும் நடக்கின்ற சிறு சிறு கூட்டங்களுக்கும் இந்த இடத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தர வேண்டும், ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியவரை வந்து அம்மாவுக்கு துணையாக வந்திருக்கிறார்கள். இந்த வயசுலையும் ஆர்வத்துடன் அவர்களுக்கு துணையாக வந்ததுக்கு மிக்க நன்றி. எம்மில் கீழோர் மேலோர் இல்லை.